இந்த வீடியோல வந்துட்டு ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரேஷியோனா என்ன? ஏதாவது 2 சிமிலர் 2ஓ 3ஓ ஏதாவது சிமிலரான ஐட்டத்த வந்து கம்பேர் பண்ணும். அது கம்பேர் பண்றது எத்தன பார்ட்ஸ் இருக்குன்றது தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்துட்டு சிமிலரான வேர்ட்ஸ் எப்படின்னா எப்படி சொல்றேன்னா, இப்போ வந்துட்டு பாய்ஸோட ரேஷியோவும் கேர்ள்ஸோட ரேஷியோவும் குடுத்துருக்காங்க அப்படின்னா, பாய் பாய்ஸோட ரேஷியோக்கு வந்துட்டு பாய்ஸோட ரேஷியோ வச்சு தான் கம்பேர் பண்ணுவாங்க. கேர்ள்ஸோட ரேஷியோக்கு கேர்ள்ஸோட ரேஷியோ வச்சு தான் கம்பேர் பண்ணுவாங்க. அதுதான் கம்பேரிசன் ஆஃப் சிமிலர் ஃபார்ம்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் எல்லாமே நான் ஷார்ட்கட்லயே எப்படி பண்ணலாம்னு சொல்லி தரேன். ரேஷியோ பொறுத்தவரை ஃபிராக்ஷன் மெத்தட்லயும் பண்ணுவாங்க, ஷார்ட்கட் மெத்தட்லயும் பண்ணுவாங்க, ஈக்குவேஷன் மெத்தட்லயும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சம்முக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சம்மும் பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு A:B வந்துட்டு 1:2ன்னு குடுத்திருக்காங்க. B:C னா 2:3. அப்ப A:B:C னா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இப்படி எழுதிக்கலாம். A, B, C ன்னு எழுதியிருக்கான். A:B என்ன குடுத்திருக்காங்க? 1, 2. B:C வந்துட்டு 2:3. அப்போ 2, 3. இப்ப இங்க வந்துட்டு கேப்பா இருக்கா? அப்ப கேப்பா இருக்க இடத்துல நம்மளுக்கு நியரஸ்ட் என்ன இருக்கோ அத போட்டு ஃபில் பண்ணணும். அப்போ இங்க 2, இதுக்கு முன்னாடி நியரஸ்ட்னா இங்க 2. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 2, 4, 6. இப்போ வந்துட்டு ரேஷியோ வந்துட்டு இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் தான் கொண்டு வரணும். அப்போ வந்துட்டு இது 3மே வந்துட்டு 2 டேபிள்ல கிராஸ் ஆகுமா? அப்போ இத கிராஸ் பண்ணா 1, இத கிராஸ் பண்ணா 2, இத கிராஸ் பண்ணா 3. அப்ப ஆன்சர் வந்துட்டு 1:2:3. இதுதான் A:B:C. ஓகேவா? சம் வந்துட்டு ஃபிராக்ஷனாவும் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இதுல என்ன கேட்டிருப்பாங்கன்னா A:B:C:D என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 எடுத்துக்கலாம். இப்போ இதுல இருந்து A:B:C எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, A கண்டுபிடிக்கிறதுக்கு Aவை விட்டுட்டு மத்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 24. அடுத்து Bயோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு Bயை விட்டுட்டு மத்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 8. சியோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு சியை விட்டுட்டு மத்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 12. இதுதான் வந்துட்டு இதோட ஷார்ட்கட். இப்போ இதுல வந்துட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நம்ம ஸ்மாலர் ஃபார்ம் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்துட்டு இது வந்துட்டு 2 டேபிளால அடிச்சு பார்ப்போமா? அப்போ வந்துட்டு 12, 4, 6. திருப்பி 2 டேபிளாலனா 6, 2, 3. இதுதான் ஸ்மாலஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? இது வந்துட்டு A:B:C இதுதான் A:B:C. ஓகேவா? அடுத்து CD வந்துட்டு நம்ம ஃபிராக்ஷன் மெத்தட்ல பண்ணி பார்ப்போம். 4C = 12D. அப்போ வந்துட்டு இது ரெண்டுமே 4 டேபிள்ல கேன்சல் ஆகும். அப்போ C = 3D. இங்க ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தமா? அப்போ C/Dனா இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ண மாதிரி. இப்போ வந்துட்டு C/Dனா இந்த 1 இந்த பக்கம் போயிருமா? 3/1. அப்போ C:D = 3:1. அப்போ வந்துட்டு ஆல்ரெடி C வந்துட்டு 3 தான் தெரியும் நமக்கு. அப்போ A:B:C:Dனா 6:2:3:1 இதான் ஆன்சர். அடுத்து இந்த மாதிரி ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல கேட்பாங்க. இப்போ வந்துட்டு 1/, அப்படி இருக்குன்னா இதை வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமோ அதான் ஆன்சர். இப்போ A:B நான் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்துட்டு 1/2 இப்படிதானே இருக்கு. 1/8ன்னு இருக்கு. அப்ப இதை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8:2. 8:2னா 4:1. அப்போ இதுதான் A:B. அடுத்து B:C. B:C வந்துட்டு அதே மாதிரி 1/3:5/9 வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு 9 இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணணும். 15. இது ரெண்டையுமே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பண்றது எப்படி? 3 டேபிள்ல பண்ணலாம். அப்போ வந்துட்டு இதுதான் B:C. அடுத்து C:D கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 5/6 -3/4ன்னு இருக்கு. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 20:18. அப்போ இது 10:9. இதுதான் C:D. இப்போ A:B:C:D என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ A:B னா 4:1. B:C னா 3:5. இத பக்கத்துலயே போட்டு குழம்பிக்க கூடாது. அடுத்தடுத்த ஸ்டெப்ல தான் போடணும். C:D னா 10:9. இது நம்ம இப்படியே பண்ணலாம். இங்க 2 கேப் இருக்கு. இந்த 2 கேப்புக்கு நியரஸ்ட் என்னது? 1. அப்போ 1, 1. இந்த கேப்புக்கு நியரஸ்ட் என்னது? 3. இந்த கேப்புக்கு நியரஸ்ட் என்ன? 5. அதே மாதிரி இந்த 2 கேப்புக்கு நியரஸ்ட் என்ன? 10, 10. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 4 3s 12. 12 × 10னா 120. அப்போ இது வந்துட்டு 30. இதை மல்டிப்ளை பண்ணா 50. இதை மல்டிப்ளை பண்ணா 45.
இப்போ இத வந்துட்டு 5 டேபிள்ல பண்ணலாம். 5 டேபிள்ல பண்ணா 2, 4, 6, 10, 9. இப்போ இது எல்லாத்தையுமே கிராஸ் பண்ண முடியுமா? ஒரே டேபிள்ல பண்ண முடியாது. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து வந்துட்டு இந்த மாரி கேட்டிருப்பாங்க. A:B:Cன்னு குடுத்திருக்காங்க. இதோட ஃபிராக்ஷன் மெத்தட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படின்னா, இது அப்படியே ஃபிராக்ஷனா எழுதணும். 1/2:1/3:1/4 ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும்னா, இது வந்துட்டு 2, 3, 4 2 டேபிள்ல 1, 3, 2 அப்போ 2 2s are 4 4 12 ஆயிடுச்சு. 12 வரும். இங்க வந்துட்டு 6 இங்க 3 இருக்கு. 3 4s are 12 அப்ப மேல 4 வரும். இங்க வந்துட்டு 4 3s are 12. இப்போ இதுதான் வந்துட்டு இதோட ஆன்சர். 1/A is equal to 1/B is equal to 1/C is equal to 6:4:3. இதுதான் ஆன்சர். எக்ஸாம்ல இந்த மாதிரி சிம்பிளா கேட்க மாட்டாங்க. ஏதாவது வேர்டிங் வச்சு கேட்பாங்க. இப்ப அந்த சம் எடுத்திருக்கேன். வந்துட்டு அட் த பிரசன்ட் வந்துட்டு P அண்ட் Qவோட பிரசன்ட் ஏஜ் வந்துட்டு 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. 8 வருஷம்க்கு அப்புறம் 2 பேர்த்தோட ஏஜையுமே ஆட் பண்ணா 66ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம ஃப்ராக்ஷன் மெத்தட்ல பண்ணலாம். அப்போ 8 வருஷம்க்கு அப்புறம்னா 2x + 8 + 3x + 8 is equal to 66ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்துட்டு 2 வேரியபிள்ஸை ஆட் பண்ணா எவ்வளோ 5x is equal to இதை 2 ஆட் பண்ணா +16 is equal to 66. அப்போ 5x is equal to 66 இங்க பிளஸ்ஸா இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிடும். அப்போ 0 50. அப்போ 5x is equal to 50/5 அப்போ x is equal to 10. இப்போ வந்துட்டு இந்த பார்ட் வந்துட்டு ஒரு பார்ட் வந்துட்டு 10ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ Qவோட பிரசன்ட் ஏஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. Qவோட பிரசன்ட் ஏஜ் வந்துட்டு 3x அப்போ 3 into x ஓட வேல்யூ எவ்வளோனா 10. அப்போ ஆன்சர் 30. இந்த மாதிரி தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்து சம் வந்துட்டு 5,000 rupees-அ A, B, C 3 பேரும் டிவைடட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரேஷியோ வந்துட்டு இது A ஓட ரேஷியோ, B ஓட ரேஷியோ, C ஓட ரேஷியோ. ஈச் எல்லா 3 பேருமே 500 ரூபாய் அதுல ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 100 நியூ ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. இது வந்துட்டு ஈஸியா பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி பிளஸ் பண்ணியும் பண்ணலாம். இன்னொன்னு சிம்பிள் வே என்னன்னா, இப்போ இந்த A + B + C 3 பேத்தோட ரேஷியோஸ் வந்துட்டு எத்தனை பார்ட் வருது? 5 + 3 + 2 அப்போ வந்துட்டு 10 பார்ட் வருதா? இந்த 10 பார்ட் வந்துட்டு 5,000 அப்போ வந்துட்டு ஒரு பார்ட் எவ்வளோ? ஒரு பார்ட் வந்துட்டு 500. ஓகேவா? இன்னொரு 500 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்துட்டு இன்னொரு ஒரு பார்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ரேஷியோஸ்ல ஒரு பார்ட் ஆட் பண்ணா என்ன வருமோ அதுதான் நியூ ரேஷியோ. அப்போ நியூ ரேஷியோ என்னது? 6 + 4:3 இதுதான் ஆன்சர். இப்போ சில நேரம் வந்துட்டு ஒரு பார்ட் வந்து இந்த 500 வந்துட்டு அவங்க ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு போட்டிருப்பாங்க. செலவு பண்ணிட்டாங்க. அப்ப நியூ ரேஷியோ என்னன்னு கேட்டிருப்பாங்க. அப்பயும் நம்ம இந்த மாதிரி எத்தனை பார்ட்டோ அதை வந்துட்டு இதுல மைனஸ் பண்ணிட்டா அதான் ஆன்சர் வரும். அப்போ வந்துட்டு 4:2:1ன்னு வரும். சில நேரம் வந்துட்டு இங்க 1000 rupees ஆட் பண்ணிட்டாங்கன்னு வரும். அப்போ வந்துட்டு என்ன 10 பார்ட் வந்துட்டு 1 பார்ட் வந்து நமக்கு 500 கிடைச்சதா? அப்போ 1000னா என்னது? 2 பார்ட் ஆயிடும். அப்போ இந்த ரேஷியோவோட 2 ஆட் பண்ணா என்ன ரேஷியோவோ அதான் ஆன்சர். இந்த மாதிரி நம்ம சம்முக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்துட்டு ஷார்ட்கட் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். அடுத்து சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் வந்துட்டு சம் ஆஃப் 3 நம்பர்ஸ்னு கொடுத்திருந்தாலே A + B + C ன்னு அர்த்தம். A + B + C வந்துட்டு இங்க கொடுத்திருக்காங்க 105. இப்போ A:B கொடுத்திருக்காங்க, B:C கொடுத்திருக்காங்க. B என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு A:B:C எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாதானே நம்ம இதை வச்சு கம்பேர் பண்ண முடியும். அப்போ வந்துட்டு கரெக்ட். அப்போ நம்மளோட ஷார்ட்கட் A:B:C ஓகேவா? A:B என்ன கொடுத்திருக்காங்க? 2 3 கொடுத்திருக்காங்க. B:C 4 5 கொடுத்திருக்காங்க. இங்க நியரஸ்ட் என்ன 3, இங்க நியரஸ்ட் என்ன 4. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா
8, 12, 15. ஓகேவா? இது வந்துட்டு ஒரே இதுல நம்மளுக்கு கேன்சல் ஆகாது. அதனால அப்படியே வச்சுருவோம். அப்போ வந்துட்டு இது 3 ஆட் பண்ணா எவ்வளோ வருது? 20, 35ஆ? 35x தான் 105. அப்போ x is equal to 10, 5, 35. இது ரெண்டையும் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 21. இது வந்துட்டு 7. அப்போ இங்க 3. அப்போ x is equal to 3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ b என்னன்னு கேட்டிருக்காங்க. b வந்துட்டு என்னது? 12ஆ? அப்போ 12 இன்டு இங்க ஆட் பண்ணது. இங்க நம்ம நியூவா கண்டுபிடிச்சோம்ல, இத வச்சிருக்கேன். அப்போ 12 இன்டு 12 இன்டு இங்க நம்ம எத்தனை பார்ட் கண்டுபிடிச்சோம்? 3 கண்டுபிடிச்சோம். அப்போ 36. அப்போ b யோட ஆன்சர் 36. இப்போ a ஓடது கேட்டாங்கன்னா இதுல 3 மல்டிப்ளை பண்ணுவோம். c யோட கேட்டாங்கன்னா இதுல 3 மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ காயின் பேஸ் பண்ணி சம்ம நிறைய கேட்பாங்க. அப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு 5 பைசே காயின், 25 பைசே காயின், 10 பைசே காயின் வந்துட்டு என்ன ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு 206ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை காயின் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் நம்பர்னா இது 3 ஆட் பண்ணா இது ஆன்சர்ன்னு இல்லை. ஏன்னா 50 பைசே, 25 பைசே, 10 பைசேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்துட்டு 100க்கு கால்குலேட் பண்ணணும். அதான் 1 ரூபி இல்ல. 100 பைசேனா தானே 1 ரூபி. அப்போ 50 பைசேனா எவ்வளோ? 1/2x பிளஸ் இதுதான் 50 பைசே. ஓகேவா? 25 பைசே எப்படி எழுதுறேன்? 1/4xன்னு எழுதுறேன். 10 பைசே எப்படி எழுதுறேன்? 1/10xன்னு எழுதுறேன். equal to 206. இப்போ இதுல வந்துட்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோ கொடுத்துருந்தா எப்படி பண்ணணும்? இதோட இங்க 5, ரேஷியோ 5. இங்க வந்துட்டு 9, இங்க வந்துட்டு 4. அப்போ வந்துட்டு 5/2x plus 9/4x plus 4/10x. இதுதான் 206ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுத்துட்டு ஆட் பண்ணிட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதே மாதிரிதான். அப்போ 2, 4, 10. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2, 1, 2, 5. 2 2s are 4, 4 5s are 20 தான் எல்சிஎம். இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 20 வருது. இங்க 20 கீழே போட்டாச்சு. அப்போ வந்துட்டு இங்க 2 இருக்கா? 2னா மேல 10, 10 50 பிளஸ் 50x பிளஸ் இங்க வந்துட்டு 5 45x பிளஸ் இங்க 10 தான் இருக்கு. அப்போ 2 8x is equal to 206. அப்போ இது வந்துட்டு இந்த சைடு போயிருமா? 20 வந்துட்டு இன்டூ மல்டிப்ளை போயிருமா? இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 3 1 6 10 equal to x is equal to 206 into 20. அப்போ x is equal to இது டிவைட் ஆகிருமா? 206 into 20 by 103. 103னா இது 2 times is equal to 40. x is equal to 40. இந்த நம்ம கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ரேஷியோல மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். அப்போ வந்துட்டு a ஓடது என்னது? 5. 5:9:40. 4. 5:9:4. அப்போ வந்துட்டு 5 into 40னா 200. அடுத்து இங்க வந்துட்டு 360. அடுத்து இங்க 60 160. ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணி போடுவோம். ஆனா நம்பர் ஆஃப் காயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஏவோட காயின்ஸ் எவ்வளோ, பியோட காயின்ஸ் எவ்வளோ, சியோட காயின்ஸ் எவ்வளோ, அவ்வளவுதான் ஆன்சர். அவ்வளவுதான். இதுதான் பேசிக் சம்ஸ். இதை வச்சுதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்த வீடியோல வந்துட்டு ப்ராக்டிஸ் சம்ஸ் பார்ப்போம். ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.